அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கன்டினியூவா தொழுதுட்டு வந்திருப்போம். குர்ஆன் ஓதிட்டு வந்திருப்போம். நல்ல நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வந்திருப்போம். நெறைய அமல்கள் செஞ்சுட்டு வந்திருப்போம். திடீர்னு அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். திடீர்னு அத ஸ்டாப்பே பண்ணிட்டோம்னு வையுங்களேன். அப்படி ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈமான் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட ஈமான் குறைஞ்சாவே நம்மளுடைய அமல்கள் வந்து குறைஞ்சு போயிடும். இதுக்கு அல்லாஹ் குர்ஆன்லயே தீர்வு குடுத்திருக்கான். உங்களுடைய பழக்கவழக்கங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களோட ஈமான் பலப்பெறும்னு சொல்லி. அப்படி என்ன பழக்கவழக்கங்கள நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, புறம் பேசுவத விட்டு நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். பொய் சொல்வத விட்டு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறத விட்டு நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். அடுத்தவங்க மேல பொறாமைப்படுவத விட்டு பாதுகாப்பா இருக்கணும். பேராசை கொள்வத விட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இப்படி எல்லா விதத்தையும் நம்ம குறைச்சுக்கிட்டே வந்துட்டோம்னு வைங்களேன், கெட்ட பழக்கவழக்கங்கள்லாம் நம்மளுக்கு குறைஞ்சுட்டே வந்துருச்சுன்னா, நம்மளோட ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்மளோட ஈமான் அதிகரிச்சாவே நம்ம அமல்களும் அதிகரிக்கும். இன்ஷா அல்லாஹ் நம் தீய பழக்கவழக்கங்களை விட்டு பாதுகாப்பு தேடி அமல்களை அதிகப்படுத்தி நம் ஈமானை வலுப்படுத்த அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் கூறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.